ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் இந்தியன் கோஸ்ட் கார்டு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது. இதில் ரிலீஸ் ஆயிருக்க 70 அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப்ஸ். போஸ்ட் டீடைல்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல், அதாவது என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அந்த டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஜாப். டோட்டல் வேகன்சி 70 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 56,100 to ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 2,25,000 per month. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 6, 2024 ஈவினிங் 5:30 அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, joinindiancoastguard.c.in. வேகன்சி டீடைல்ஸ் ஜென்ரல் டியூட்டி ஜிடி இதில் மட்டும் 50 போஸ்ட் இருக்குது. டெக்னிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அதில் வந்து 20 போஸ்ட் இருக்குது. டோட்டல் 70. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம வெப்சைட்லேயே டீட்டெயில்டாக இங்கே போட்டிருக்கோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் ஓப்பன் பண்ணி அதிலே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே போல் சேலரி டீடைல்ஸ் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு ரேங்க்கு ஏற்றாப்பில் பேசிக் பே வந்து மாறிட்டே வரும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அதில் வந்து 56,100. ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 2,25,000. அதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 25 இயர்ஸ் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ டீடைல்ஸ், அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே வந்து டீட்டெயில்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் எண்ட் டேட் இருக்குது. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் டியூட்டி. ஜெண்டர் பார்த்திங்கன்னா மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது, அதை செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி, அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், அது வந்து உங்களோட இன்டர்மீடியட் ஆர் கிளாஸ் 12th இருக்கணும். அதாவது 10th +2 +3 அந்த ஸ்கீமில் இருக்கணும். ஸோ எனி டிகிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 55% வந்து உங்களோட அக்ரிகேட்டில் இருக்கணும். எதுலனா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இது ரெண்டுலையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வந்து ஜென்ரல் டியூட்டி இதில் வந்து 50 போஸ்ட் இருக்குது. டெக்னிக்கலில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். ஸோ டெக்னிக்கல் மெக்கானிக்கலில் மேல் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 4 years இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கணும். ஸோ அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது நாவல் ஆர்கிடெக்சர் இது கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அல்லது ஆட்டோமேட்டிவ் ஆர் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இந்த டிசிப்ளின்ஸ்லாம் உங்களுக்கு கவர் ஆகுதான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கலில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த போஸ்ட்டுக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது டெலிகம்யூனிகேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஐசிஇ, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ, பவர் இன்ஜினியரிங் அல்லது பவர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. உங்களோடது இதில் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இருக்குன்ற அந்த ஸ்ப்ளிட் அப் இந்த டேபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. இது ஸ்டேஜ் வைஸாக வந்து டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன எக்ஸாம் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் டியூரேஷன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா CGCAT, அது வந்து ஒரு எக்ஸாம் நேம். அதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. இங்கிலீஷ் இருக்குது, ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ். ஒவ்வொன்றுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் டியூரேஷன் இருக்குது. ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்ட் PSB. ஸோ உங்களோட ஸ்டேஜ் 1 பர்ஃபார்மன்ஸை வச்சு அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்டேஜ் 2 இருக்கும். இதில் வந்து கேண்டிடேட்ஸோட வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் சென்டர்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் 3 பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் போர்ட் FSB. த கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைங் ஃபார் ஸ்டேஜ் 3 வில் பி இன்டிமேட்டட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டிமேஷன் போகும். எந்த சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கேற்றப்போ நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸ்டேஜ் 4 பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஸ்டேஜ் 3லே செலக்ட் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஆர்மி ரிலேட்டட் போஸ்டிங்னால மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 5 பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். த லாஸ்ட் டேட் ஆஃப் இண்டக்ஷன் அட் INA வில் பி 31 December 2024. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து பிளேஸ்மெண்ட், அதாவது டைரெக்டாக ஒர்க் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. இந்த லிங்க் வந்து நம்ம வெப்பேஜ்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். அதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன கம்பல்சரி டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் பை ஆல் கேண்டிடேட்ஸ் டூயிங் இனிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஸ்டேஜ் 1. ஸோ ஸ்டேஜ் 1க்கு போகிறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கேண்டிடேட்ஸோட சிக்னேச்சர் ஸ்கேன் இமேஜஸ், அப்புறம் லெஃப்ட் ரைட் தம்ப் இம்ப்ரெஷன், டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து 10th கிளாஸ் மார்க்கு அல்லது பர்த் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் பாஸ்போர்ட், பேன் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ டாமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு, அதாவது ஸ்டேஜ் 1ல் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டேஜ் 2 அந்த டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸில் இருக்குது இந்த செக்ஷனில். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் தவிர இது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 300 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ், அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ பே பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சிட்டி ஆல் கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு கிவ் 5 preferences. ஸோ 5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சிட்டியில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அந்த 5 cities-குள்ளே உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகும். அதாவது கொரிஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன இமெயில் ஐடி, டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையானவங்க டவுட்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதை கால் பண்ணி உங்களோட இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் ஸ்கெட்யூல் இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேட் இருக்குது. ஸ்டேஜ் 1க்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024, ஸ்டேஜ் 2 வந்து மேலே இருக்கும், ஸ்டேஜ் 3 ஜூன் டு ஆகஸ்ட், ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா ஜூன் டு நவம்பர், ஸ்டேஜ் 5 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இண்டக்ஷன் முடிஞ்ச உடனே டேரெக்டாக வந்து கோஸ்ட் கார்டில் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்பர் 11 நீங்கள் பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் டு பி கேரிட் டூரிங் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன். இது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இன்டர்வியூ வர்றப்போ கொண்டு வர மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும். ஸோ அட்மிட் கார்டு இருந்துச்சுன்னா அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வரணும், அட்மிட் கார்டு. அதே போல் ஸ்டேஜ் 2 அப்புறம் ஸ்டேஜ் 3 அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கையில் நீங்கள் கொண்டு வரணும், ஹார்ட் காப்பி. ஸோ இந்த லிஸ்ட் இதில் இருக்குது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வரணும், அப்புறம் ஸ்டேஜ் 5. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியான டீட்டெயில்டாக இங்கே இருக்குது. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹைட் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் வெயிட்டு, செஸ்ட்டு, ஹியரிங், ஐசைட் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸோ ஆர்மி ரிலேட்டட் ஜாப்ன்றனால இதில் இருக்கபடி எல்லாமே டெஸ்ட் பண்ணி அது வந்து எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். நம்பர் 15 பாருங்கள், ட்ரைனிங். த கேண்டிடேட் செலக்டட் ஃபார் ட்ரைனிங் வில் பி ரெக்வயர்ட் டு ரிப்போர்ட் அட் INA எலிமலா, இது வந்து கேரளாவில் இருக்குது. இங்கே நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஃபார் 44 weeks. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கும் வேரியஸ் பிளேசஸில், வேரியஸ் ஷிப்ஸில், அப்புறம் இந்தியன் நேவியில், இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்பர் 18 பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டோட அந்த ப்ரொமோஷன் அண்ட் பே லெவல் நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ரேங்க்குக்கும் என்ன பே லெவல், அப்புறம் ஸ்டார்டிங் பேசிக் பே. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரலுக்கு 2,25,000 வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கும். அது போக அதர் பெனிஃபிட்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அதர் அலவன்சஸ், அப்புறம் வந்து இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெப்பேஜோட பாட்டம் போனீங்கன்னா கீழே அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் அப்ளை நோ பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்தியன் கோஸ்ட் கார்டோட அஃபிஷியல் ஜாயின் பண்ணுற பேஜ் இது. இதில் வந்து ஒரு லாகின் செக்ஷன் இருக்குது. கீழே வந்து ரெஜிஸ்டர் டு கிரியேட் அக்கௌண்ட். ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை சொல்ல லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இனிஷியல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வழக்கமாக லாகின் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பண்ணும்போதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அது முடிச்சோடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இமெயிலையும் வந்து ரிசீவ் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டார்ட் போட்டு எல்லா ஃபீல்ஸும் வந்து மேண்டேட்ரி, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 6, 2024 ஈவினிங் 5:30. எலிஜிபிள் கேண்டிடேட் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.